पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम नारायण नारायण नमस्कार। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 13வது சாப்டர் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ய விபாக யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் ஞானம். இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் பார்த்தீங்கன்னா பிரம்ம ஞானம். இதுல ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? இப்போ 12வது ஸ்லோகத்துக்கு மேல விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஞேயம் யத்தத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வாமிருதமஸ்னுதே அநாதிமத் பரம் பிரம்ம न सत्तन्नासदुच्यते अनादिमत् परं ब्रह्म न सत्तन्नासदुच्यते. முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஞேயம் எத்தத் பிரவக்ஷ்யாமி. எத்து ஞேயம், எது ஞேயம் என்று சொல்லப்படுகின்றதோ அந்த ஞேயம் அறிய வேண்டியது அறியத்தக்கது. இந்த உலகத்தில் அறியத்தக்கதா மனுஷ பிறவி கொடுக்கப்பட்டது எதற்காகவோ அந்த ஞேயத்தை நான் என்ன பண்ண போறேன்? அறிய வேண்டியதை உனக்கு பார்த்தீங்கன்னா தத்து பிரவக்ஷ்யாமி, அதனை உனக்கு சொல்ல போகின்றேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஆக போகுது எனக்கு அப்படின்னா சொல்றாரு, யஜ்ஞாத்வா அமிர்தமஸ்னுதே. யத்து ஞாத்வா அமிர்தமஸ்னுதே. எதை அறிந்து கொண்டால் நம்ம சாகாதவனா அமிர்தத்தன்மையை அடைவோமோ அந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்ல போகின்றேன். அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அனாதிமத்து. அந்த அனாதிமத்து அப்படின்னா அந்த தத்துவமானது ஞேயமானது ஆதி இல்லாதது, ஆதி காரணம் இல்லாதது. அப்ப அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம் பிரம்ம. அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா பரபிரம்மம் அப்படின்னு பேரு. மேலான பரபிரம்மம், எந்த ஒரு ஒப்பும் பண்ண முடியாத, எந்த கம்பேரிட்டிவும் வரக்கூடாது. அது மாதிரி ஏதாவது ஒரு வஸ்து இருக்கா அப்படின்னா அந்த பிரம்மம் தான் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ண முடியாதது. ஏக்கமேவ அத்விதீயம், இரண்டற்ற ஒன்றே ஆனது அந்த பரபிரம்மஸ்வரூபம். ந சத்து, அது பார்த்தீங்கன்னா சத்தும் இல்லை, இருக்கிறது என்றும் அதனை சொல்ல முடியாது. ந அசத்து உச்சியதே, அது இல்லை என்றும் சொல்ல முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? அது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லை என்றும் சொல்ல முடியாது.
அதுதான் ஞேய பிரம்மம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு நேத்து நம்ம எங்க விட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து விட்டதுக்கு மேல 64வது பேஜ்ல நடுவுல பாத்தீங்கன்னா தெரியும், பூர்வ பக்ஷி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா நம்ம பார்த்திருக்கோம். நனு ந தத் அஸ்தி யத் வஸ்து அஸ்தி சப்தேன ந உச்சியதே. அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். நேத்து கொஞ்சம் வேகமா நான் அந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டேன், அதுக்காக நான் திரும்ப இது பண்றேன். நம்ம நேத்து முடிச்சதுக்கு முந்தின பேராகிராஃப். நனு பூர்வ பக்ஷி கேட்கிறான், ந தத் அஸ்தி யத் வஸ்து. யத் வஸ்து எந்த ஒரு வஸ்து வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கோ, எந்த வஸ்து ந தத் அஸ்தி அது இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அஸ்தி சப்தேன உச்சியதே. எந்த ஒரு வஸ்து இல்லையோ தத்து, எந்த வஸ்து ந அஸ்தி எந்த வஸ்துவானது இல்லையோ தத்து அந்த வஸ்து அஸ்தி சப்தேன ந உச்சியதே. அந்த வஸ்துவை நம்ம பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம், அது இருக்கிறது அப்படின்னு சொல்ல மாட்டோம். சிம்பிள் லாஜிக். எந்த வஸ்து இந்த உலகத்துல இல்லையோ அந்த வஸ்துவை நம்ம இருக்கிறது என்று சொல்ல மாட்டோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அத்தக அஸ்தி சப்தேன ந உச்சியதே. அஸ்தி சப்தத்தினால வந்து பாத்தீங்கன்னா இந்த பரபிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுவதில்லை. அதனால ந அஸ்தி தத்ஞேயம். அப்ப அஸ்தி இல்ல அப்படின்னு நீங்க ஸ்டேட்மெண்டே சொல்லிட்டீங்க. ந சத்து உச்சியதே, அது இருக்கிறது என்று சொல்லவில்லை, சொல்லப்படுவதில்லை. அப்ப என்ன அர்த்தம்? அந்த ஞேய பிரம்மம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லை. இருக்கிற வஸ்துவை இருக்குன்னு சொல்லுவோம், இல்லாத வஸ்துவை நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை என்று தான் சொல்ல முடியும். அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இதான் காமன் ரூலா இருக்கு. அதனால நீங்க இப்ப என்ன சொல்றீங்க, அஸ்தி சப்தேன உச்சியதே. இந்த ஆத்ம தத்துவம் பிரம்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்ற சப்தத்தினால சொல்லப்படுவதில்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா ந அஸ்தி தத்ஞேயம், அந்த வஸ்துன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. சிம்பிள். இல்ல எதை இல்லைன்னு சொல்றோமோ அது இல்லதான் அர்த்தம். நோ மீன்ஸ் நோன் தான், இல்லைன்னா இல்லதான். அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே நேரத்துல விப்ரதிசித்தம் ஞேயம் தது அஸ்தி சப்தேன ந உச்சியத்தை இதிச்ச. மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முரண்பாடு இருக்கு உங்களோட ஸ்டேட்மெண்ட்ல. கிருஷ்ணரை பார்த்து பூர்வபக்ஷி கேட்கிறான். கிருஷ்ணர் என்ன சொல்றார், ஞேய பிரம்மம் அப்படின்னு பேர். ஞேய பிரம்மம்னா என்ன அர்த்தம், அறிய யோக்கியமானது. அறிய யோக்கியமானது, ஆனா அந்த வஸ்து வந்து பாத்தீங்கன்னா இல்ல. அறிய யோக்கியமானது, அதான் இங்க சொல்றாரு. விப்ரதிசித்தம் ச, நீங்க சொல்றது ரொம்ப முரண்பாடா இருக்கு. ஏன் அப்படின்னா ஞேயம் தத்து, அந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா அறிய யோக்கியமானது, அப்ப அறிஞ்சாதான் மோட்சம் கிடைக்கும். சரி, அறிய யோக்கியமானது, ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அஸ்தி சப்தேன உச்சியத்தை இது, அது வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்ற சப்தத்தினால சொல்லப்படுவதில்லை. என்னங்க அர்த்தம்? நான் ஒண்ணு அறியணும்னா இருந்தா தானங்க அறிய முடியும். அதை அறியணும்னு சொல்லிட்டீங்க, ஆனா அந்த வஸ்துன்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க. இந்த ரெண்டுமே ரொம்ப கான்ட்ரடிக்ட் ஆகுது இல்ல உங்களுக்கு? அப்ப எந்த வஸ்து இருக்கோ அதை தான் நம்ம அறிய முடியும். அறிய வேண்டிய வஸ்து கண்டிப்பா இருக்கணும், ஆனா நீங்க இல்லைன்னு சொல்றீங்களே சாமி. இப்ப முரண்பாடு உங்களோட ஸ்டேட்மெண்ட்லயே உங்களுக்கு ஒரு முரண்பாடு உண்டாகுதே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பூர்வ பக்ஷி கேட்டு முடிச்சோன்னு சித்தாந்தி ஆரம்பிக்கிறார். இல்லப்பா, நீ சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீ நினைக்கிற மாதிரி அவ்வாறு இல்லை. முதல்ல நீ என்ன எடுக்கணும்னா ந அஸ்தி நாஸ்தி புத்தி அபிஷயத்வாத். இந்த பிரம்ம தத்துவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்டது அப்படின்னா இருக்குன்னு சொல்றதுக்கோ இல்லைன்னு சொல்றதுக்கோ அது விஷயமாக இல்லை. இப்ப நம்ம ஒன்னு சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா புத்தின்றதுக்கு அர்த்தம் அறிவு. ஒன்னு அறியறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ல இருக்கிறது தானே நம்ம அறிவோம். எல்லாத்தையும் இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் ஜாகிரதத்திலையும் சொப்பனத்திலையும் நம்ம என்ன விவகாரம் பண்றோம், ரெண்டு விவகாரம் தான் பண்றோம். எல்லா வஸ்துக்களையும் இருக்குன்னு சொல்றோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்றோம். இந்த இருக்குன்னு சொல்றதும் இல்லைன்னு சொல்றதும் எதை பேஸ் பண்ணி சொல்றோம், ஆப்ஜெக்டையே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஆத்ம தத்துவம் வந்து பிரம்ம தத்துவம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா இந்த இருக்கு இல்லைன்றதுக்கு விஷயம் அல்ல. அப்ப என்ன அர்த்தம், இந்த ரெண்டு விவகாரம் பண்றமே, இந்த ரெண்டு விவகாரங்களுக்கும் அப்பாற்பட்டது பிரம்மம். அப்ப என்ன அர்த்தம், இந்த பிரம்மம் ஆப்ஜெக்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அதை நல்லா புரிஞ்சுக்க. நம்ம ஆப்ஜெக்டை மட்டும்தான்
இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியும். அப்ப இந்த இருக்கு இல்லைன்ற சொல்றது எல்லாமே ஆப்ஜெக்ட் விஷயமா இருக்கிறது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம தத்துவம் ஆப்ஜெக்ட் இல்லை. எங்க ஆப்ஜெக்ட் நம்ம பாக்குறோம்? ஜாகிரத சொப்பனத்துல விவகாரம் பண்றோம். அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இல்லை. ஆயிடுச்சா? அது அப்புறம் நனு பூர்வ பக்ஷி உடனே வந்து கேள்வி கேட்கிறான். நனு சர்வா புத்தையக, இந்த உலகத்துல எந்த அறிவா இருந்தாலும், சர்வா புத்தையகன்றதுக்கு அர்த்தம் எல்லா புத்தி விருத்திகளும் எண்ணங்களும், நமக்கு எந்த ஒரு தாட் உண்டாச்சுனாலும் எல்லா தாட்டும் அஸ்தி நாஸ்தி புத்தி அனுகதா ஏவ. இந்த உலகத்துல நமக்கு எந்த ஒரு தாட்டு உண்டாச்சுனாலும் எப்படி உண்டாகுது? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, புஸ்தகம் இருக்கு, டேபிள் இருக்கு, மனுஷன் இருக்கான், மரம் இருக்கு, மலை இருக்கு. அப்ப இருக்கு 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 இருக்குன்னு தான் நம்ம வந்து எல்லாத்தையும் விவகாரம் பண்றோம். இந்த உலகம் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரத அவஸ்தை இருக்கு, சொப்பன அவஸ்தை இருக்கு. அப்ப எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இருக்கு இருக்கு இருக்குன்னு விவகாரம் பண்றோம். இல்ல அப்படின்னா எனக்கு முன்னாடி இல்ல, இப்ப என் முன்னாடி யானை இல்ல, எனக்கு முன்னாடி குதிரை இல்ல, சிங்கம் இல்ல, எனக்கு முன்னாடி காடு இல்ல, மலை தான் இருக்கு. அப்படி இல்ல இல்ல இல்லன்னு விவகாரம் பண்றோம். அப்போ நம்மளுடைய எல்லா புத்தி விருத்தியையும் தாட்ஸையும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டே டு லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டு அவஸ்தையில, ஜாகிரதத்திலையும் சொப்பனத்திலையும் ரெண்டு அவஸ்தையிலையும் நமக்கு எந்த ஒரு தாட் வந்தாலும் அது இருக்கு அல்லது இல்லை. இந்த ரெண்டு தாட்டோட சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதான் இங்க சொல்றாரு சர்வா புத்தையாக, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா எண்ணங்களும் யாருக்கு ஒரு தாட்டு உண்டாச்சினாலும் அது அஸ்தி நாஸ்தி புத்தி அனுகதா ஏவ, இருக்கு இல்லை இந்த ரெண்டோட சேர்ந்து தான் இருக்கும். ஆயிடுச்சா? ஆனா தத்திர ஏவம் சதி, அப்போ இவ்வாறு இருக்கின்ற நிலையில் ஞேயம் அபி, அப்போ அறிய யோக்கியமான அந்த ஞேய பிரம்மமும் கூட, ஏன்னா ஞேயம்னு சொல்லிட்டீங்க, ஞேயம்னா அறிய யோக்கியமானது. அப்ப அறிய யோக்கியமான அந்த பரபிரம்மமும் கூட அஸ்தி புத்தி அனுகத பிரத்யே விஷயம் வாசியா, அதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அஸ்தி புத்தி ஒன்னு அறியணும் அப்படின்னாவே அது வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். இந்த உலகத்துல நான் எதையெல்லாம் அறியறனோ அந்த வஸ்துவெல்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துதான் நான் அதை அறிகின்றேன். இல்லைன்னு ஒன்னு அறிய முடியாது. அப்ப அதனால வந்து அந்த ஞேய பிரமமும் கூட வந்து பாத்தீங்கன்னா அஸ்தி புத்தி அனுகத பிரத்ய விஷயம், இருக்கின்ற ஒரு அறிவு புத்தி விருத்தியில ஒரு தாட்டு உண்டாகிறது மூலமா தான் அந்த பரபிரம்மத்தையும் நம்ம ஞேய பிரம்மத்தையும் அறிய முடியறதாக இருக்கும். சியாத் நாஸ்தி புத்தி பிரத்ய விஷயம் வா சியாத், இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? பிரம்மம்னு ஒண்ணு இல்லை, ஒண்ணு இருக்குன்னு அத ஒரு தாட்டு உண்டாகணும் அந்த பிரம்மம். இல்ல அப்படின்னா இல்லைன்றதும் ஒரு அறிவு தானே. அந்த பிரம்மம் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட்டு நமக்கு உண்டாகணும். அப்போ இந்த உலகத்துல இருக்கிற மற்ற எல்லா வஸ்துக்களை போலதான் இந்த பிரம்மத்தையும் நம்ம ஒண்ணு இருக்குன்னு அறியணும், இல்லை அப்படின்னா இல்லை என்று அறிய வேண்டும் அப்படின்னு பூர்வ பக்ஷி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டான். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்தி சொல்றார், இல்லப்பா நீ வந்து சொல்ற மாதிரி அவ்வாறு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதீந்திரியத்துவேன, ரொம்ப முக்கியமான டாபிக் போக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஆத்ம தத்துவம் பிரம்ம தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னா அதீந்திரியத்துவேன, அதீந்திரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்திரியங்களை கடந்தது, அதுக்கு பேரு அதீந்திரியம்னு பேர். அதீந்திரியமா இருக்கிறதுனால இந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை. கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, ஸ்மெல் பண்ண முடியாது, டேஸ்ட் பண்ண முடியாது, தொட்டு அறிய முடியாது. இது மாதிரி கர்மேந்திரியங்களுக்கும் ஞானேந்திரியங்களுக்கும் விஷயம் இல்லை. அந்த கரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா அறிய முடியாது. மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இவற்றாலும் அறிய முடியாது. அப்ப அதீந்திரியமா இந்த பிரம்மம் இருக்கிறதுனால நம்ம இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்றோமோ அது எல்லாம் நமக்கு இந்திரியங்களுக்கு விஷயமா இருக்கிறது. முதல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலேஜ் எங்க இருந்து வருது? சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா தான், பஞ்ச இந்திரியங்கள் மூலமா தான் நம்ம என்ன பண்றோம்? வெளியில இருக்கிறத பார்த்து மனசுக்கு டேட்டாஸ் அனுப்புறோம். அந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா புத்திக்கு போன மாத்திரத்துல இது இந்த விதமானது, இது மரம், இது கொடி, இது மலை, இது வீடு, இது மனுஷன் அப்படின்னு ஒரு அறிவு புத்திக்கு உண்டாகுது.
அப்ப புத்திக்கு யார் அறிவு கொடுக்குறா? மனசு. மனசுக்கு யார் அறிவு டேட்டாஸ் கொடுக்குறா? இந்திரியங்கள். அப்ப இந்திரியங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு அறிவும் புத்தியில என்ன ஆகாது? உண்டாகாது. அப்ப இந்திரியங்களை கடந்ததா ஒரு தத்துவம் எது இருக்கோ, இந்த பிரம்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா அதீந்திரியமாக இருப்பதால், இந்திரியங்களுக்கு விஷயம் இல்லாம இருக்கிறதுனால, அப்ப இந்திரியங்களால என்ன பண்ண முடியாது? டேட்டாஸ மனசுக்கு கொடுக்க முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா புத்திக்கு ஒரு அறிவு என்ன உண்டாகாது? இருக்கிறது என்றும் இல்லை என்றும் உபய புத்தி அனுகத பிரத்யய அவிஷயத்துவார். இந்த புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் வந்து இந்திரியங்களோ மனசோ கொடுத்தா மட்டும்தான் இந்த புத்திக்கு என்ன உண்டாகும்? மலை இருக்கிறது, வீடு இருக்கிறது. நான் பாக்குறேன், எதிர்க்க மலை இருக்கு, திருவண்ணாமலை மலை இருக்கு. அப்ப மலை இருக்குன்னு யாரு சொன்னா? அப்படின்னா அந்த கண்ணு பார்த்துச்சு. கண்ணு பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமை எடுத்து என்ன பண்ணுது? போட்டோ மாதிரி ஒரு ஃப்ரேம் எடுத்து உள்ள மனசுக்கு அனுப்புது. மனசுக்கு அனுப்பின மாத்திரத்துல என்னாச்சு? மனசுல வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கும் அறிவு இல்லை. மனசு என்ன பண்ணுது? இது என்னது? இது திருவண்ணாமலையா, இல்ல வந்து இமயமலையா, இல்ல வந்து கைலாய மலையா, ஏதோ ஒரு மலை. இது வந்து பாத்தீங்கன்னா 10 மலையை வச்சுக்கிட்டு அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அது பக்கத்துல ஒரு ரெக்கார்டர் ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த மனசுக்கு பக்கத்துல ஒரு ரெக்கார்டர் இருக்கு, சித்தம் அப்படின்னு பேர். அதுதான் டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வைக்கிறது. இந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது திருவண்ணாமலையா, இது என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சஞ்சலமா என்ன பண்ணுது அப்படின்னா டேட்டாஸ் சென்டர்ல இருந்து கொஞ்சம் டேட்டாஸை கலெக்ட் பண்ணுது. சித்தம் தான் டேட்டா சென்டர். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலெக்ட் பண்ணி சிமிலரா இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலைக்கு சிமிலரா இருக்கிறத ஒரு 4 டேட்டா 10 டேட்டாவை எடுத்து என்ன பண்ணுது? ஐயா எனக்கு தெரியல, நீங்களே டிசைட் பண்ணிக்கீங்க அப்படின்னு டேட்டாஸை கொண்டு போய் என்ன பண்ணுது? புத்திகிட்ட சமர்ப்பணம் பண்ணுது. புத்தி என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப சாலிடானது. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டேட்டாஸ் 5ல வந்து பாத்தீங்கன்னா நீ அனுப்பின டேட்டா திருவண்ணாமலை அப்படின்னு கன்க்ளூஷனுக்கு வருது. இதுதான் அறிவு அப்படின்னு பேர். அப்ப எந்த ஒரு அறிவு இந்த புத்தியில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அறிவு உண்டானாலும் அது கண்ணு மூலமா, காது மூலமா, மூக்கு மூலமா, வாய் நாக்கு மூலமா, இந்த ஸ்கின் மூலமா தான் உள்ளுக்குள்ளார போய் மனசை தொட்டு மனசுல இருந்து புத்திக்கு போய் தான் அறிவாக ஆகும். இதான் மெத்தட். ஒரு அறிவு உண்டாகணும் அப்படின்னா அப்ப இந்த இந்திரியங்களால பார்க்க முடியாது, கேட்க முடியாது, நுகர முடியாது, ஸ்மெல் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்குன்னா அசப்தம், அரூபம் அப்படின்னு மந்திரங்கள் முண்டக்கத்துல வந்து அருமையான மந்திரம் இருக்கு. அதுக்கு ரூபம் இல்லை, சப்தம் இல்லை அந்த பிரம்மத்துக்கு. அப்படி இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது? இந்திரியங்களுக்கு அதீந்திரிய விஷயமா இருக்கிறதுனால உபய புத்தி அனுகத பிரத்யய. உபய புத்தின்னு அர்த்தம் 2 புத்தி இருக்கிறது, இல்லை. இந்த 2 விதமான புத்தியோட அனுகதம் பிரத்யயம். அனுகதம்னா சேர்ந்து இருக்கிற புத்தி தாட்டா வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் இருக்கோ அதுக்கு அபிஷயத்துவாத், அதுக்கு அந்நியமானது. அப்ப நமக்கு எந்தெந்த தாட் எல்லாம் உண்டாகுதோ அந்த தாட் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம ரூப குணங்களோட சேர்ந்ததுதான் சுவாமி. இந்த புத்தியினால அறிய முடியறது வந்து பாத்தீங்கன்னா எதை அறிய முடியும்? இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய 5 புலன் விஷயங்கள், இந்திரிய விஷயங்களை மட்டும்தான் இந்த புத்தியினால அறிய முடியும். இந்த 2த்துக்கும் அவிஷயமா இருக்கிறது எதுனா பிரம்ம தத்துவம். நல்லா புரிஞ்சு. ஆச்சாரியோட பாஷ்யம் ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்ற எத்திகி இந்திரிய கம்யம் வஸ்து. எது வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்திகி அப்படின்னா ஏனெனில், ஹீனா ஏனெனில், எஸ்மாத்து ஏனெனில், எது இந்திரிய கம்யம் வஸ்து, எது இந்திரியத்தால் கிரகணம் பண்ணக்கூடியதா, சென்ஸ் ஆர்கன்ஸ்னால நமக்கு அறியக்கூடியதா ஒரு வஸ்து இருக்கோ, இந்திரிய கம்யம் வஸ்து. கடாதிக்கம் பானை முதலியவைகள், பானை, சட்டி, மலை, மரம், மனுஷன், நாய், குரங்கு அப்படின்னு வீடு, வாகனம் அப்படின்னு எதையெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களால அறிகின்றோமோ, 5 இந்திரியங்கள், ஒன்று கண்ணு மட்டும் நம்ம சொல்றோம், ஆனா எல்லா இந்திரியங்களையும் கொண்டு வந்துடணும். எதெல்லாம் இந்திரிய கம்யம் அப்படின்னா இந்திரியங்களால் அறியக்கூடிய வஸ்துவா இருக்கோ, பானை முதலியவைகள் கடாதிக்கம், தத் அஸ்தி புத்தி அனுகத பிரத்ய விஷயம் வாசியாத். அதுக்கு 2 சாய்ஸ் தான். இந்திரியத்துல இருந்து என்ன இருக்கும்? ஒன்னு இருக்குன்னு சொல்லுவீங்க ஆப்போசிட்ல, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லுவீங்க. இவ்வளவுதான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லுவோம், இல்லைன்னா இல்லை இல்லை இல்லைன்னு நமக்கு முன்னாடி இல்லை அப்படின்றத சொல்லுவோம்.
அப்படிதான் இருக்கும். அல்லது நாஸ்தி புத்தி அனுகத பிரத்திய விஷயம் வாசியார், ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவோம், இல்ல அப்படின்னா இல்லைன்ற புத்தி விருத்தி நமக்கு உண்டாகும். நல்லா தெரிஞ்சுங்க, நம்மளுடைய புத்தி விருத்தி ஆராய்ச்சி பண்ற சங்கர் இந்த புத்தி விருத்திக்கு இந்த ரெண்டு விஷயம்தான் தெரியும். ஒண்ணு இருக்குன்னு தெரியும் வெளியில, இல்லைன்னா இல்லைன்னு தெரியும். எது இருக்கு இல்லைன்னு சொல்றோமோ அது பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்ல நமக்கு முன்னாடி. ஒண்ணு யானை இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்போ உங்களுக்கு முன்னாடி யானை இல்லை, இங்க இல்லை, ஆனா பார்த்தீங்கன்னா வேற எங்கேயோ இருக்கு. உங்க கண்ணுக்கு இப்ப விஷயமா இல்லை, உங்களுக்கு எதிர்க்க யானை இல்லை. அதே நேரத்தில் புஸ்தகம் இருக்கா அப்படின்னா, ஆமா எனக்கு முன்னாடி புஸ்தகம் இருக்கு, எனக்கு முன்னாடி செல்போன் இருக்கு, எனக்கு முன்னாடி லேப்டாப் இருக்கு, நீங்க என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பாக்குறீங்களோ கிளாஸ்ல அது இருக்குன்னு சொல்றோம். அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு உள்ளதான் உண்டாகுது, ஒண்ணு இருக்கு ஒண்ணு இல்லை. ஏன் அப்படின்னா இந்திரியத்தினால உண்டாகிற எல்லா விருத்திகளும் இந்த ரெண்டு தான் உண்டாகும். ஆனா இதம் துஞேயம், தூணா ஆனால் இந்த உலக விஷயத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கிற ஒரு வஸ்து இருக்கு, ஞேய பிரம்மம் அப்படின்னு சொல்றது. இதம் ஞேயம், இந்த ஞேய வஸ்துவா இருக்கக்கூடிய பிரம்மமானது அதீந்திரியத்துவேன, அதீந்திரியம்னு அர்த்தம் இந்திரியங்களை கடந்ததா இருக்கிறதுனால சப்த ஏக பிரமாண கம்யத்வார், ஒரே ஒரு சப்தம் மட்டும்தான் பிரமாணம். சப்த ஏக பிரமாணம்னா என்ன அர்த்தம்? சாஸ்திர பிரமாணம் அப்படின்னு பேர். பிரம்மசூத்திரத்துல பாத்தீங்கன்னா சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. சாஸ்திர யோனித்வாத், இந்த பிரம்மத்தை அறியறதுக்கு பாத்தீங்கன்னா வேற எந்த உபாயமும் இல்லை. சுத்த பிரம்மத்தை பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல எல்லா சாஸ்திரங்களும் இருக்கு. எல்லா சாஸ்திரங்களும் இது இது இதுன்னு தான் எல்லாத்தையும் நமக்கு அறிவை கொடுக்குது. நேனோ டெக்னாலஜில இருந்து பாத்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜில இருந்து எந்த டெக்னாலஜி எடுத்தாலும் எல்லா டெக்னாலஜியும் என்ன பண்ணுது அப்படின்னா இது இது இதுன்னு சொல்லிதான் டீச்சிங்ஸை பண்ணும் இந்த உலகத்துல. ஆனா ஒரே ஒரு டீச்சிங் பரபிரம்மத்தை பத்தி பேசக்கூடிய உபனிஷத்து மட்டும் இந்த உலகத்துல வேற எந்த டீச்சிங்கும் இல்லை. இந்த ஒரே ஒரு டீச்சிங் மட்டும்தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நேத்தி நேத்தி அப்படின்னு ஒரு சப்தத்து மூலமா இந்த பிரம்மத்தை பாத்தீங்கன்னா போதிக்கும். அதனால பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரமாணம், சப்த ஏக பிரமாண கம்யத்வா, சப்த பிரமாணம்னு இந்த சாஸ்திரத்துக்கு பேரு, வேதத்துக்கு பேரு. இந்த சப்த பிரமாணத்தினால மட்டும்தான். அப்ப என்ன அர்த்தம்? நல்லா முடிவு பண்ணிக்கணும். கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் பாத்தீங்கன்னா யூஸ்லெஸ், இதால அறிய முடியாது. சாஸ்திர சப்தத்தினால மட்டும்தான் அறிய முடியும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ந கடாதிபதி, இந்த பிரம்மம் பாத்தீங்கன்னா பானை முதலியவைகள் போன்ற அல்ல. நம்ம வெளியில பானை சட்டி அப்படின்னு இந்த மரம் மலை அப்படின்னு நம்ம இந்த விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல. இந்த வஸ்துவை போல் பிரம்மம் இல்லை. ஏன்னா இந்த எல்லா வஸ்துவ என்னது எதுல இருந்து அறியப்படுறது? பிரமாணம் எது அப்படின்னா கண்ணு காது மூக்கு வாயின்னு 5 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நமக்கு விஷயங்கள் அறியறதுக்கு பிரமாணம், இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனா பாத்தீங்கன்னா கடாதிபத்து பானை போன்று பிரம்மம் இல்லை. உபய புத்தி அனுகத பிரத்திய விஷயம் இது. இந்த பானை முதலியவைகள் எல்லாம் ஒண்ணு இருக்கு ஒண்ணு இல்லைன்னு நம்ம சொல்றோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம தத்துவத்தை பாத்தீங்கன்னா அது மாதிரி சொல்ல முடியாது. அது ந சத்து. அப்ப பானை முதலியவைகள் மாதிரி இல்லைன்னா என்ன அர்த்தம்? இந்த பிரம்மம் பாத்தீங்கன்னா இருக்குன்னு பானையை எப்படி சொல்றோமோ, மலையை எப்படி, வீடை எப்படி, மனுஷனை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோமோ அது மாதிரி இந்த பிரம்மத்தை சொல்ல முடியாது. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ந சதுச்சியதே, அது இருக்கிறது என்று சொல்ல முடியாது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வஸ்து இல்லைன்னு நம்ம என்ன சொல்றோமோ அதுவும் கூட ஒரு நாம ரூபத்தோடு இருக்கிற வஸ்து தான். யானை இல்லை, சிங்கம் இல்லை, புலி இல்லை, ஒட்டகம் இல்லை அப்படின்னா எனக்கு முன்னாடி இல்லாததை சொல்றேன். அதுவும் கூட இல்லைன்னு நம்ம எதை சொல்றோமோ அதுவும் நாம ரூபத்தோடு இருக்கிற வஸ்துவை தான் நம்ம இண்டிகேட் பண்றோம். அப்ப இந்த பிரம்மம் பாத்தீங்கன்னா இல்லை என்ற ஆப்ஜெக்டுக்கும் பாத்தீங்கன்னா விஷயம் இல்லை. அதனால ந அசத் உச்சியதே. அப்ப அந்த பிரம்மத்தை பாத்தீங்கன்னா இந்த உலக வஸ்துக்களோட கேட்டகரியில போடவே போடாதீங்க. மொத்த உலகத்தையும் என்ன பண்ணிக்கலாம், தனியா வச்சுங்க. இந்த மொத்த உலகமும் இருக்கு இல்லைன்ற விவகாரம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மொத்த உலகமும் இந்திரியங்களுக்கு விஷயம்தான். அப்ப இந்த பிரம்மம் இந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை, அதனால இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லை என்றும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார்,
என்னன்னு கேட்டா எத்து உக்தம் விருத்தமுச்சியதே ஞேயம். பூர்வபக்ஷி வந்து பாத்தீங்கன்னா சிஷ்யன் சொல்லியிருந்தான்ல, எந்த வஸ்து வந்து பாத்தீங்கன்னா இருக்கோ அதை இருக்குன்னு சொல்லுவோம், எந்த வஸ்து இல்லையோ அதை இல்லைன்னு சொல்லுவோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மம் ஞேயம்னு சொல்லிட்டீங்க, அறிய யோக்கியமானதுன்னு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னு சொல்றீங்க, அது அஸ்தி இல்லை இருக்குன்னு சொல்ல முடியாதுன்ட்டீங்க. இது ரெண்டுமே பரஸ்பர விரோதமாச்சே. இன்னைக்கு பாடம் ஆரம்பிச்ச பேராகிராஃப். அப்போ இது ரெண்டுமே விரோதமாச்சே, அறியணும் ஆனா அந்த வஸ்து இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க விரோதமா ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்டான். எத்து உக்தம் விருத்தம் உச்சியதே ஞேயம் தத்து ந சத்து தத்து ந அசத்து உச்சியதை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கீங்க, அந்த பிரம்மமானது இருக்கு என்றும் சொல்ல முடியாது, இல்லை என்றும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த பிரம்ம என்னப்ப எப்படிப்பட்டது, ஞேய பிரம்மம்னு பேரு, அறிய யோக்கியமானது, நம்ம அறியணும், அறிஞ்சாதான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னும் போது என்ன முரண்பாடு இல்லை, அது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா அது அறியணும் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ரடிக்ஷனா இருக்கே அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னா விரோதமா சொன்னீங்கன்னு நீ எதை சொன்னீங்க பூர்வபக்ஷி? ஆச்சாரியர் சொல்றாரு ந விருத்தம், அது விரோதம்லாம் இல்லப்பா, எந்த ஒரு கான்ட்ரடிக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு மந்திரத்தை ஆச்சாரியர் சொல்றார், ஸ்ருதி பிரமாணம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்ற, நிறைய சொரூப லட்சணங்கள் இருக்கு, நிறைய லட்சணங்கள் இருக்கு, விமலம் அச்சலம் இது மாதிரிலாம் நிறைய சப்தங்கள் வந்து நம்ம பிரம்மத்தை பத்தி நிறைய சப்தங்கள் சொல்றோம். ஆக்சுவலா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே லட்சணம் தான். என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதத்து வியாவிருத்தி அப்படின்னு பேர். அதத்து வியாவிருத்தி விசேஷ விசேஷ பிரத்ய பிரதிஷேதம், விசேஷ பிரதிஷேத பிரத்யம் அப்படின்னு இன்னொரு பேர். அதத்து வியாவிருத்தின்னு ஒரு பேர். என்னது அப்படின்னா நேத்தி நேத்தி, இது இல்லை இது இல்லைன்னு பண்றது. அப்ப மூணு ஒண்ணுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா வேற எந்த பிரமாணமும் இல்லை. சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேசுது. சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா மொத்த சாஸ்திரத்தையும் வேதாந்த சாஸ்திரத்தை எடுத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை டீல் பண்ணுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை போதம் பண்ணக்கூடிய வாக்கியங்கள் எதா இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், நேத்தி நேத்தி, இவ்வளவுதான். அந்த நேத்தி நேத்தி மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் நீக்கி விட்டு வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறது எதுவோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு சாஸ்திரம் எல்லாம் வேதாந்த சாஸ்திரம் சொல்லுது. இது எப்படி சுவாமி சொல்றீங்க அப்படின்னா ஆச்சாரியர் கேனோபனிஷத்து மந்திரத்தை முக்கியமா கோட் பண்ற, ரொம்ப அருமையானது. நான் அடிக்கடி கோட் பண்ற மந்திரம் ஆச்சாரியர் கோட் பண்ற, அந்யதேவ தத் விதித்தாத் அவிதிதாததி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் இருக்கு. நான் ஃபுல் மந்திரத்தையும் படிக்கிறேன் அப்படின்னா அதுதான் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் உங்களுக்கு. இந்த ஃபுல் மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கேனோபனிஷத்துல முதல் கண்டம், இந்த பிரதம கண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் இருக்கு. மந்திரம் வந்து மூணாவது மந்திரம். ஒரு சிஷ்யன் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருநாதர்கிட்ட போய் என்ன பண்றான், நமஸ்காரம் பண்ணிட்டு சுவாமி எனக்கு வந்து பிரம்மத்தை போதம் பண்ணுங்க சுவாமி அப்படின்னு. இன்னைக்குதான் பிரம்மத்தை தெரிஞ்சிருக்கீங்களே சொல்றாங்க, ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க அந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை நல்லா தெரிஞ்சவர் அப்படின்னு. அதனால நீங்க எனக்கு வந்து அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சிஷ்யன் என்ன பண்றான், சுவாமிகிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி கேட்கறான். கேட்ட உடனே சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்றார். என்ன ஆன்சர் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றார், என்னன்னு கேட்டீங்கன்னா ந வித்மஹா ந விஜானீமஹா. ரொம்ப ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இதானது. நாங்கள் அறியவில்லை, ந வித்மஹ. நீ நினைக்கிற மாதிரி பிரம்மத்தை நாங்க தெரிஞ்சோன்னு ஊர்ல எல்லாம் சொல்லிக்கிறாங்கல்ல, எங்களுக்கு பிரம்மம்னு ஒண்ணு தெரியாது, எங்களுக்கு பிரம்மத்தை நாங்கள் அறியவில்லை. ரொம்ப ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பிரம்மத்தை அறியவில்லை. அந்த பிரம்மத்தை நான் வந்து பாத்தீங்கன்னா ந விஜானீமக யதா ஏதத் அனுசிஷ்யாத். இந்த பிரம்மத்தை எப்படி உங்களுக்கு உபதேசிக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை, நாங்களும் பிரம்மத்தை அறியவில்லை. இந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி உபதேசம் பண்றது மற்றவங்களுக்குன்னு எங்களுக்கு தெரியாது. என்னங்க இது ஸ்டேட்மெண்ட்? அப்ப பிரம்மஞானிகிட்ட போய் கேட்டாவே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஞானி என்ன சொல்லுவார், நான் பிரம்மத்தை அறியவில்லை. இதுதான் பிரம்மஞானியோட ஸ்டேட்மெண்ட். பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அறிந்தேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான் அப்படின்னா அவன் அறியவில்லை. மந்திரம் பின்னாடி வருது. எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அறிந்தேன் என்று சொல்கின்றானோ அவன் அறியவில்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானியோட ஸ்டேட்மெண்ட் என்னது, நான் பிரம்மத்தை அறியவில்லை. ஏன்னா அறிஞ்சா அது என்ன ஆயிடும், ஆப்ஜெக்ட் ஆயிடும்.
நீங்க இந்த உலகத்துல இருக்கிற உபதேசங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது? இது இது இதுன்னு கையை காட்டி இது 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 இதுன்னு தான் நம்ம எல்லா உபதேசங்களும் பண்றோம். அப்ப ஆப்ஜெக்ட்ல இருக்கிறத மட்டும்தான் நீங்க இது இதுன்னு உபதேசம் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட்ல இருக்க மட்டும்தான் நான் அறிய முடியும். அப்போ ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, எனக்கு பிரம்மம் தெரியவில்லை, இந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி உபதேசிக்கின்றதும் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்ப என்ன பண்றது? பரம்பரை வந்திருக்கே, ஞானி பரம்பரைகள் வந்து அனாதி காலத்துல இருந்து ஞானிகளோட பரம்பரை வந்திருக்கே, எப்படி அறிஞ்சிருக்காங்க அப்படின்னா அப்பதான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட கண்டினியூஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வரும். அந்யதேவ தது விதித்தாத் அவிதிதா அதி இதி சுஸ்ரும பூர்வேஷாம் ஏனஸ்தது வியாச்ச சக்ஷிரே. குருநாதர் ரொம்ப இதா சொல்றாரு, எனக்கு முன்னாடி பரம்பரையா வந்துகிட்டு இருந்த ரிஷிமார்கள், என்னுடைய குருமார்களோட வச்சனம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அவங்க மூலமா எனக்கு இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆச்சாரியார் உபதேசம் பண்ணார். என்ன உபதேசம் பண்ணார் அப்படின்னா, அந்யதேவ தத் விதித்தாத். அந்நியது ஏவ அப்படின்னா வேறானதே ஆகும். தத்து விதித்தார், அந்த பிரம்மம் வேறானதே ஆகும். எதற்கு வேறானது அப்படின்னா அவிதிதம், எதெல்லாம் அறியப்பட்டதாக இருக்கிறதோ அதற்கு அந்நியமானது தான் இந்த பிரம்மம். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அந்நியதேவ தத் விதித்தார், அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானது அந்த பிரம்மம். எதெல்லாம் அறிகிறோம்? என்னுடைய பிராணனை நான் அறியறேன், என்னுடைய புத்தியை அறியறேன், என்னுடைய மனசை அறியறேன், என்னுடைய இந்திரியங்களை அறியறேன், எல்லாத்தையும் அறியறேன், இந்த தேகத்தை அறியறேன், இந்த லோக்கத்தை மொத்தத்தையும் நான் பார்க்கிறேன் ஆப்ஜெக்டா. அப்ப எதெல்லாம் ஜாகிரதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகாதிகளோட இந்த உலகத்தை பார்க்கிறோமோ இதுக்கெல்லாம் அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? வேறானது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அப்ப எதையெல்லாம் நம்ம அறியறோமோ அதெல்லாம் பிரம்மம் இல்லை, அதெல்லாம் ஆப்ஜெக்ட் தான், ஜாகிரதத்துல இருக்கிறது. அதுக்கப்புறம் சொப்பனத்துக்கு போறோம், சொப்பனத்திலையும் இருக்கு 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 இருக்குன்னு நம்ம விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப சொப்பனத்துல பார்க்கறது எதெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ அறிகிறோமோ அதுவும் பிரம்மம் இல்லை. அப்ப ஒரே ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம் சர்வம் அனாத்மாசியாத், ஒரே ஸ்டேட்மெண்ட்ல முடிச்சாச்சு. அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானது. இதுதான் மனனம். முக்கியமான மனனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை மனசுல வச்சுக்கணும். எதெல்லாம் எனக்கு தெரியுதோ கண்டிப்பா அது பிரம்மம் இல்லை. ஒரு புத்தி விருத்தி உண்டாச்சுன்னா எனக்கு பிரம்மம் அப்படின்னு ஒரு புத்தி விருத்தி உண்டாச்சுன்னா அது பிரம்மம் இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா புத்தி விருத்தி தான், அது பிரம்மம் இல்லை. நான் பிரம்மத்தை அறியல. அது மட்டும் இல்ல, ரெண்டு அவஸ்தைகளை நீக்கியாச்சு. ஜாகிரத சொப்பனம் எல்லாம் அறியப்பட்டது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது, அந்யதேவ தத்விதித்தாத் அதோ அவிதிதாததி. அதோ அப்படின்னா பிறகு, அவிதிதாததி, அவிதிதாத் அப்படின்னா அறியப்படாததற்கும் அது மேலானது. அறியப்படாதது எது சுவாமி அப்படின்னா டீப் ஸ்லீப்ல நம்ம சொல்றோமே அவித்யான்னு ஒண்ணு வச்சிருக்கமே, ஒன்னும் தெரியல அப்படின்னு. அந்த ஒன்னும் தெரியல அப்படின்னு நம்ம ஸ்டேட்மெண்ட் எதை வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல நமக்கு அனுபவம் ஆகுதோ அதுக்கு பேரு மாயான்னு பேரு, அவ்யாக்கிருத்தம்னு பேரு, அவ்யக்தம்னு பேரு. அந்த அவ்யக்தம்னு சொல்லக்கூடிய மாயா தத்துவத்துக்கும் மேலானது காரண தத்துவம் தான் அவ்யாக்கிருத்தம் சொல்லக்கூடிய, அவ்யக்தம் சொல்லக்கூடிய மூல பிரகிருதி மாயா. அதை காட்டிலும் மேலானது வேற யார் இருக்கா? நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. அப்ப இந்த வேற ஒன்றையும் அறியவில்லைன்றதுதான் அவிதித்தம் அப்படின்னு அர்த்தம், அறியப்படாதது. அதை காட்டிலும் மேலானதுன்னா யார் இருக்கா? நான் சுகமா தூங்குனேன், நான் இருக்கேன் பாத்தீங்களா, சுகஸ்வரூபியா நான் இருக்கேன். இந்த நான் அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம். அப்ப ஜாகிரத சொப்பனத்துல இருக்கிறது இரண்டு அவஸ்தையிலையும் அறியப்பட்டது, அது பிரம்மம் இல்லை. டீப் ஸ்லீப்ல ஒன்னும் தெரியவில்லை அப்படின்னு நம்ம சொல்ற அந்த அவித்யாவும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் இல்லை. அப்ப மிச்சம் இருக்கிறது எது அப்படின்னு கேட்டா, நான் சுகமா தூங்குன இருக்க பாத்தீங்களா, அந்த நான் அப்படின்றதுதான் சச்சிதானந்த பரபிரம்மம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லு. இது மாதிரி யாரு சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சுஸ்ரும பூர்வேஷாம் ஏ நக தத் வியாச்ச சக்ஷிரே. இது மாதிரி பூர்வ ஞானிகள் ரிஷிமார்களோட வச்சனத்தை வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆச்சாரியர்கள் மூலமா நான் கேட்டிருக்கேன். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சது இல்லை, இப்படிதான் டீச்சிங் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மாவை பத்தி இருக்கும்.
அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மாவை அறியறதுக்கு பிரம்மத்தை அறியறதுக்கு ஒரே மெத்தட் மனசுல நல்லா பிக்ஸ் பண்ணிக்கணும். நேத்தியை தவிர்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வேற ஒரு மெத்தட் இல்லவே இல்லை. அறியப்பட்டதெல்லாத்தையும் நேர்த்தி பண்ணணும். சத்து ந உச்சியதே. ஜாகிரத சொப்பனத்துல இருக்குன்னு விவகாரம் பண்றோம். அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அறியப்படுகின்றது பிரம்மம் இல்லை, நெகேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இல்லை அப்படின்ற விவகாரம் நமக்கு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டீப் ஸ்லீப்ல இல்லைன்னு நம்ம ஒரு விவகாரம் பண்றோம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல பிரம்மம் இல்லை. அப்ப அந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டதுன்னா இந்த ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டதா இருக்கு. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்கள் சொல்லுது. இது மட்டும் இல்ல, கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா நச்சிகேதஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யமதர்மராஜாவை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி, அருமையான கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முக்கியமான மந்திரம். என்ன மந்திரம்? அந்நியத்திர தர்மாத் அந்நியத்திர அதர்மாத் அந்நியத்திர கிருதா கிருதாத் அந்நியத்திர பூதாச்ச பவ்யாச்ச யத் பஷ்யதி தத் வத அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்கு. என்ன மந்திரம் பாருங்க, மந்திரம் நம்பர் பாருங்க. அங்கல்ல முதல்ல ஆரம்பத்திலே கேள்வி 2:14 போட்டுங்க. 2:14 2:14 அந்நியத்திர தர்மாத் அப்படின்னா தர்மத்திற்கு வேறானது. அந்நியத்திர அதர்மத்திற்கு வேறானது. அந்நியத்திர அஸ்மாத் கிருதாத், இந்த உலகம் ஃபுல்லா நம்ம கர்மத்தினால செய்யப்பட்டது, கர்ம பலன். இந்த காரியம்னு நம்ம சொல்றோம், எதெல்லாம் காரியமோ அந்த காரியங்களுக்கு அப்பாற்பட்டது. ஜாகிரதமும் சொப்பனமும் காரியம், அதுக்கு அப்பாற்பட்டதாக. அக்ருதாத் அப்படின்னா செய்யப்படாதது. எது அப்படின்னா காரண தத்துவம் சுசுப்தியில இருக்கிறது. அப்ப அந்த காரணத்துக்கும் வேறானதாக. அந்நியத்திர பூத்தாச்ச பவ்யாச்ச, எது வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்களுக்கு வேறானதாக, எது வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்திற்கு வேறாக, ஃபியூச்சருக்கு வேறானதாக எது இருக்குமோ அதனை வந்து பாத்தீங்கன்னா தத்வத யத் பஷ்யசி தத்வத, எதனை நீ பார்க்கின்றாயோ யம தர்மராஜா அதனை நீ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உபதேசிப்பாயாக அப்படின்னு. அங்கேயும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காரண காரியங்களுக்கு வேறானது. ஜாகிரத சொப்பனம் காரியம், டீப் ஸ்லீப் வந்து காரணம். இந்த மூணுத்துக்கும் வேறானது. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லு. அப்ப என்னன்னா ஒரே விதமான டீச்சிங்ஸ் இருக்கு. இது இல்ல காரணம் இல்ல காரியம் இல்ல. காரண காரியத்தை தான் நம்ம என்ன பண்றோம், இந்த உலகத்துல இருக்க காரியத்தை தான் நம்ம என்ன பண்றோம், இருக்கு இல்லைன்ற விவகாரத்துக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இருக்கு இல்லைன்ற விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மம் வரவே வராது அப்படின்னு இது ஸ்ருதேஹே ஆச்சாரியார் பாஷ்யத்துக்கு வந்து இந்த விதமா ஸ்ருதி சொல்லப்பட்டிருக்கு. உடனே பூர்வ பக்ஷி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதியவே கொஸ்டின் பண்றான். நம்ம சொல்லுவோம் வேத வாக்கு அவ்வளவுதான், ஃபைனல் அப்பீல் வந்து பாத்தீங்கன்னா எங்க பண்ண முடியும், வேதத்திட்ட தான் போக முடியும். வேதம் ஒண்ணு சொல்லிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேத வாக்கு அதை மறுத்து சொல்றதுக்கு யாரும் இல்லை. ஆனா பூர்வ பக்ஷி என்ன பண்றான், வேதத்தையே கொஸ்டின் பண்றான். ஸ்ருதி அப்படி விருத்தார்த்த இதுச்சு, வேதமும் கூட வந்து பாத்தீங்கன்னா விரோதமாக சொல்லுமே என்றால் வேதம் கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம், நிறைய விரோதமான கருத்துக்களை சொல்லலாமே அப்படின்னு கேள்வி கேட்டோம். அப்படின்னா யதா எப்படி அப்படின்னா அருமையான ஸ்டேட்மெண்ட்டை பூர்வபக்ஷி ரூபத்துல ஆச்சரியர் சொல்ற. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யஜ்ஞாய சாலாம் ஆரம்பிய, ஒரு யஜ்ஞம் ஆரம்பிக்க போறோம், ஒரு யாகமோ யஜ்ஞமோ வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் லேண்டை தயார் பண்றது, லேண்டை சமப்படுத்தி அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோம குண்டங்கள்லாம் அமைக்கணும். அதுக்கு வந்து ஒரு பீட்டம்லாம் வச்சு கலசத்தெல்லாம் ஸ்தாபனம் பண்ணி கீழே அதுக்கு கீழே பீட்டத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஹோம குண்டங்களை ஸ்தாபனம் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு பெரிய ப்ராசஸ், யாகம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. அப்போ அந்த யஜ்ஞசாலையை வந்து பாத்தீங்கன்னா அமைக்கிறதுக்கு போது ஷாலாம் ஆரம்பிய, அதை ஆரம்பிச்சுட்டு யஜ்ஞசாலையெல்லாம் பண்ணிட்டு கோகி ததுவேத அங்க இருக்கிற புரோகிதர் வந்து கேட்கிறாராம். மெயின் பிரீஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன பண்றார், ருத்விக் மெயின் பிரீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாராம், கோகி வேத தத் வேத, யாரு அறிவா, ஏதோ நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த யாகசாலையெல்லாம் பண்றோம், இந்த ஹோமத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்னி குண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சுவாகா சுவாகான்னு எல்லாத்தையும் கொடுக்குறோம்.
யாரு தெரியும் மேல எவனாவது தேவர்கள் இருக்காங்களா இல்லையாரு யாரு பார்த்தா? என்ன ஸ்டேட்மெண்ட் இல்ல, யஜ்ஞசாலை எல்லாத்தையும் பண்ணிட்டு யாகம் பண்றதுக்கு எல்லா திரவியங்களையும் சேர்த்து வச்சு கரெக்டா ஆரம்பிக்கிற நிலையில வந்து பாத்தீங்கன்னா கோத்தது வேத யாரு அறிய போறா? வானத்துல வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல அக்னி தேவன், வாயு தேவன், இந்திரன், இது மாதிரி நம்ம யாருக்கெல்லாம் ஆகுதி கொடுக்குறோமோ அவங்க எல்லாம் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. சொர்க்கமே இருக்கோ இல்லையோ யாரு அறிவா? எது அமுஷ்மின் லோகே அஸ்திவா நவாயிதி. அந்த பரலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கம்ன்ற பரலோகத்துல இந்த தேவர்கள்லாம் இருப்பாங்களா இல்லையா, அங்கெல்லாம் சுகபோகிகளா இருப்பாங்களா இல்லையா, நம்ம எதுக்காக பண்றோம்னு தெரியல, யாரு அறிவா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. வேதமே என்ன பண்ணுது? யஜ்ஞசாலையை வைக்கிற விதானங்களை எல்லாத்தையும் சொல்லுது, இது மாதிரி யஜ்ஞசாலையை பண்ணுன்னு. அதே சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட்டா யாருக்கு தெரியும் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சொர்க்கம்லாம் இருக்கா இல்லையான்னு அப்படின்னு. அப்ப பண்றவனுக்கு என்ன உண்டாகும்? என்னடா இது, வேதத்தை யஜ்ஞத்தெல்லாம் பண்றதுக்கு ஆரம்பிக்கும் போது இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னா என்ன ஆகும்? விரோதம் தானே, கான்ட்ரடிக்ஷன் தானே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேதமே இது மாதிரி கான்ட்ரடிக்ட் ஆகுது. அது மாதிரி இங்கேயும் பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதியில சொல்லக்கூடிய வச்சனத்தை தான் பகவானும் சொல்றார். இந்த பிரம்மம் இருக்கிறது என்றும் சொல்ல முடியாது, இல்லை என்றும் சொல்ல முடியாது. இது மாதிரி பகவான் வேதத்துல சொன்ன மாதிரியே இது கூட வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரடிக்ஷனா இருக்கிற வாக்கியம், வேதமே கூட சொல்லலாம்ல அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல ஆச்சாரியா சொல்றார், இல்லப்பா அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா விதித்த அவிதிதாபியாம் அந்நியத்துவ ஸ்ருதேஹே. இப்ப நம்ம பார்த்தோமே கேனோபனிஷத்துல, அறியப்பட்டதற்கு அது வேறானது, அறியாததற்கு மேலானது. அப்ப இந்த ஸ்ருதி கேனோபனிஷத்துல இருக்கிற ஸ்ருதியோட தாத்பரியம் என்ன அப்படின்னா, உன்னுடைய மனசு வெளியில இருக்கக்கூடிய ஜாகிரத சொப்பனத்தை கிராஸ் பண்ணணும், அறியப்பட்டது. அப்புறம் தூக்கத்தில் இருக்கக்கூடிய பீஜ ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த அவித்யாவையும் அவ்யாக்கிருதம்ன்ற மாயா தத்துவத்தையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்நியத்துவ சுருத்தேக, அதுக்கு அப்பாற்பட்டது இந்த பிரம்மம், அறிந்தது அறியாதது இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது அப்படின்றத உணர்த்துறதுக்காகத்தான் ஸ்ருதி வச்சனம் இருக்கு கேனோபனிஷத்துல. அதனால வந்து அவசிய விஜ்ஞேயார்த்த பிரதிபாதன பரத்வாத், கண்டிப்பா நீ அறியணும். அதான சாஸ்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கு. மோட்சம் கிடைக்கணுமா? அப்ப மோட்சம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணு? கண்டிப்பா அந்த பிரம்மத்தை அறிஞ்சாதான் யஜ்ஞாத்வா அமிர்தம் அஷ்ணுதே. கீதாச்சாரியர் தானே சொல்றாரு. கிருஷ்ண பரமாத்மா சும்மா எதையா பேசுவாரா? நம்மள மாதிரியா நம்ம உட்காந்துட்டு ஊர் கதையெல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல, ஃப்ரீயா உட்காந்துட்டு அவனை பத்தி இவனை பத்தி காசிப்லாம் இருக்கும், பொய்யா பேசுறது, அடிச்சு விட்டுறது. அவன் தெரியுமா அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரோட பணத்தையோ கொண்டு வந்து பாத்தீங்கன்னா காரு இதெல்லாம் வாங்கிட்டான், நல்ல பங்களாலாம் கட்டிட்டான், அவன் ஃப்ராடு அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஒருத்தர் என்ன கஷ்டப்பட்டாருலாம் தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? உட்கார்ந்துக்கிட்டு இன்னொருத்தனை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பொய்யா காசிப் பண்ணிக்கிட்டு இருப்போம். கிருஷ்ணர் அது மாதிரி பண்ணுவாரா? யோசிச்சு பாரு. நம்ம தான் பொய்யர்களா இருக்கும், நமக்கு தான் பொழுது போகலன்னா ஊர் கதையோ உலகத்து கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப வேதம் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி காசிப்லாம் பண்ணாது. வேதமோ இல்ல கிருஷ்ண பரமாத்மாவோ வந்து பாத்தீங்கன்னா பொய் சொல்லணுன்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஞேய பிரம்மத்தை அறியறதுனால தான் நமக்கு மோட்சம், அமிர்தமானது அடையப்படும் சொல்லியாச்சு. அந்த ஞேய பிரம்மம் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா அந்த இருக்கு இல்லைய தாண்டி என்னது ஒரு தத்துவம் வந்து பிரம்ம தத்துவம் இருக்கு. நம்ம எதெல்லாம் இருக்குன்னு சொல்றோமோ எதையெல்லாம் இல்லைன்னு சொல்றோமோ அதை கடந்து வேற ஒரு பிரம்மம் இருக்கு. அதை வந்து அவசிய விஜ்ஞேயார்த்த, கண்டிப்பா அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா பிரதிபாதன பரத்வார், அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகத்தான் இந்த ஸ்ருதிகள் எல்லாம் சொல்லுது. கேனோபனிஷத் ஸ்ருதியா இருக்கட்டும், இங்க 13:12 இருக்கட்டும், கீதா ஸ்லோகமா இருக்கட்டும், இந்த ரெண்டுத்தோட தாத்பரியமும் நம்மளை இந்த ரெண்டுத்தையும் அறிந்தது அறியாதது, இந்த ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி போ, இந்த ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற ஒரு தத்துவம் இருக்கு, அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தாத்பரியம். அது மட்டும் இல்ல, எத அமுஷ்மின்னு இத்தியாதி து விதிசேஷக அர்த்தவாதக. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்த்தவாதத்தை பத்தி நான் வந்து பாத்தீங்கன்னா பூர்வ மீமாம்சா ஒரு கிரந்தம் எடுப்பேன், அதுல பேசுறேன் நான்.
அர்த்தவாதத்துல பலவிதங்கள் அர்த்தவாதம் சொல்லுவோம். அர்த்தவாதம்னா ஸ்துதி நிந்தா, ஒன்னை ஸ்துதி பண்றதா இருக்கட்டும், ஒன்னு நிந்தை பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சிலதுக்கு மீனிங் இருக்கும், சிலதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனிங் இருக்காது. அது வேற ஒரு தாற்பயத்தை வந்து பேஸ் பண்ணதா இருக்கும். அதனால இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, எது எது அந்த லோகத்துல பரலோகத்துல உலகத்துல வந்து தேவர்கள் இருப்பாங்களோ இல்லை யார் அறிவா அப்படின்னு எந்த ஸ்டேட்மெண்ட் வேதத்துல இருக்கோ அது எப்படிப்பட்டது அப்படின்னா இத்தியாதி விதிசேஷ அர்த்தவாதக. விதிசேஷம் அப்படின்னா ஒரு விதி வந்து பாத்தீங்கன்னா சோமேன எஜேத சொர்க்க காமக, சோம யாகத்தினால் வந்து பாத்தீங்கன்னா யாகம் செய்வாயாகன்னு ஒரு விதி வாக்கியம். பிரதான விதிக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது இது மாதிரி 1-2 அர்த்தவாத சுருதிகள் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீனிங் எடுக்கக்கூடாது. அதனால பிரதான விதிக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஏதாவது 1-2 ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அர்த்தவாதம் விதிசேஷம் அப்படின்னு என்ன பண்ணுவான், தூக்கி ஓரமா போட்டுருவோம். அது மாதிரி தான் இந்த வாக்கியமும். யஜ்யத்தை ஆரம்பிக்கிறவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு தெரியும் வேலை இருக்காதுன்னு இல்லையோ அப்படின்னா அதுக்கு வந்து மீனிங்லாம் இல்லை. பிரதானம் வந்து பாத்தீங்கன்னா யஜ்யத்தை தான் பிரதானம் பண்றது. அந்த அர்த்தவாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பிரதானம், பிரதானம் இல்லை அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் சொல்ற உபபத்தேகேச்ச ஸ்ருதி வாக்கியங்கள் கேனோபனிஷத்து நிறைய கட்டோபனிஷத்து எல்லாம் இருந்தாலும் கூட உபபத்தேகேச்ச, உபபத்தினா என்ன அர்த்தம், லாஜிக். லாஜிக் படியும் கூட சது அசதாதி சப்தைகி பிரம்மன உச்சதைதி. லாஜிக்னாலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய யுக்தியை யூஸ் பண்றோம். அப்படின்னாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மம் இருக்கிறது என்றோ இல்லை என்றும் சொல்ல முடியாது, உச்சதே சொல்லப்படுவதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு சர்வோகி சப்தக, லாஜிக் சொல்ற. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சப்தங்களும் நம்ம சப்த பிரயோகம் பண்றோம்ல, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல பிரயோகிக்கிற எல்லா சப்தங்களும் அர்த்த பிரகாசனாய பிரயுக்தக, ஒருத்தருக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு அர்த்தத்தை நம்ம புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம பேசுறோம், பிரயோகம் பண்றோம் இந்த சப்தங்களை. அது மட்டும் இல்ல, ஸ்ரூயமானகச்ச ஸ்ரோத்ருபிகி, அந்த சப்தங்களை கேட்கக்கூடிய அந்த ஸ்ரோத்தாக்கள் அவங்க இருக்காங்களா, அவங்களாலையும் என்னது சர்வோகி சப்தக, சப்தத்தை ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்றார், ஒரு சப்தங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கிரகணம் பண்றார். எதுக்காக அப்படின்னா ஒரு அர்த்தம் புரியணும்ன்றதுக்காக தான். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்ப பகவத்கீதையை நீங்க உட்கார்ந்து கேட்கறீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா சப்தங்களை யூஸ் பண்ணி சொல்றேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜாதி கிரியா குண சம்பந்த துவாரேன, இந்த உலகத்துல வந்து எந்த சப்தங்கள் பயன்படுத்தி ஒன்ன உணர்த்தினாலும் அந்த சப்தங்களுக்கு பின்னாடி மொத்தம் 5 நிமித்தங்கள் சப்த பிரவருத்திக்கு இருக்கும். எப்பவுமே தெரிஞ்சுக்கணும், சப்தத்தை நம்ம பிரயோகம் பண்றோம்னா அதுக்கு பின்னாடி 5ல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். என்னென்ன விஷயம் நேத்தே நான் சொல்லியிருக்கேன். ஒன்னு ஜாதி, ஜாதி ஜாதி அப்படின்னா பிராமணன், கத்திரியன், வைசியன். அவரு ஐயர் போறாரு, அவன் வந்து பாத்தீங்கன்னா தோட்டி போறான், அவரு வந்து பாத்தீங்கன்னா சேட்டு போறாரு அப்படின்னு நம்ம விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆளையே நம்ம என்ன பண்றோம், அவங்களோட ஜாத்தியை வச்சு நம்ம என்ன பண்றோம், நாடார் போறாரு, தேவர் போறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டைட்டில் கொடுத்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஜாதி. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிரியா, அவர் பெயிண்டர், அவர் வந்து குக்கு, அவருக்கு இன்ஜினியர், அவர் டாக்டர் அப்படின்னு அவங்க பண்ற காரியத்தை நம்ம என்ன பண்றோம் வச்சுக்கிட்டு ஒன்னு சொல்றோம், ஒருத்தரை இண்டிகேட் பண்றோம். அதுக்கப்புறம் கிரியாக்கு அப்புறம் குண, அவரு எப்படி இருப்பார், சாமியா தாடி வச்சிருப்பார், சாமி வந்து பாத்தீங்கன்னா கொண்டை வச்சிருப்பார், லீனா இருப்பார், குள்ளமா இருப்பார், வெள்ளையா இருப்பார், சிகப்பா இருப்பார், அவர் ரொம்ப நல்லவர், கருணையானவர், ரொம்ப கோபி. இது மாதிரிலாம் நம்ம குணங்களை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை என்ன பண்ணலாம், இண்டிகேட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது சம்பந்தம். 4வது வந்து பாத்தீங்கன்னா ஜாதி கிரியா குண சம்பந்தம். சம்பந்தம் என்ன அர்த்தம், இவரோட சிஷ்யர், இவரோட குரு, இவரோட புள்ள, இவரோட ஹஸ்பண்டு, இவரோட மனைவி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை வந்து சம்பந்தப்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை உணர்த்த முடியும். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஜாதி கிரியா குண சம்பந்த 4 ஆச்சா. அப்புறம் வேற ஒண்ணு நேற்று சொல்லியிருக்கேன், என்னது ரூடி. ரூடி அப்படின்னு ஒண்ணு இங்க இங்க இல்ல, நீங்க எழுதிக்கணும். 5 விஷயங்கள் சப்த பிரவருத்திக்கு இருக்கிறது. ரூடி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரசித்தமான பேர். மரம், மலை. ஏன் மரம்னு பேர் வந்துச்சு யாருக்காவது தெரியுமா?
ஏன் மரம்னு பேரு? ஏன் மலைன்னு பேரு? திருவண்ணாமலை ஏன் மலைன்னு பேர் வச்சாங்க? எனக்கு சின்ன வயசுல ரொம்ப கொஸ்டின். ஏன் ஆனாவ ஆன்னு சொல்லணும்? ஆவ ஆன்னு ஏன் சொல்லணும்? ஈன்னு ஏன் சொல்லணும்? ஊன்னு ஏன் சொல்லணும்? எனக்கு ரொம்ப கொஸ்டின் வரும் முன்னாடி. இந்த ஒரு கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா வீட்டுலலாம் இது மாதிரி ரொம்ப பண்ணிக்கிட்டு இருப்பேன். டம்ளர் எடுத்தோன்னே ஏன் டம்ளர்னு சொன்னாங்க? இதுக்கு பேரு வீடுன்னு வச்சா ஏன் வீடுன்னு சொன்னாங்க? நிறைய கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியுமா உங்களால? யோசிச்சு பாருங்க. ஏப்பா ஆதி காலத்துல இருந்து இப்படிதான்ப்பா சொல்லிக்கிட்டு இருக்கோம், இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இப்படியே சொல்லி விவகாரம் பண்ணு, அவ்வளவுதான். அதுக்கு என்ன பேரு அப்படின்னா ரூடின்னு பேரு. ரூடினா பிரசித்தார்த்தம் அப்படின்னு பேரு. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பேரை வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தமா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ஒண்ணு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும். மலைன்னு சொன்னா தெரியுமா? ஆமா தெரியும், அது பிரசித்தம், அது ரூடின்னு பேரு. அப்ப வந்து ராமன் சொன்னா எல்லாத்துக்கும் தெரியுமா? ஆமா ராமன் தெரியும், கோதண்ட ராமன் தெரியும். கிருஷ்ணன் சொன்னா தெரியுமா? தெரியும். ஏன்? ரொம்ப பிரசித்தமானது, எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் ரூடின்னு பேர். அப்போ இந்த சப்தம் வந்து பாத்தீங்கன்னா 5 நிமித்தங்களை வச்சுக்கிட்டு தான் பிரவருத்தி பண்ண முடியும். எந்த சப்தமா இருந்தாலும் இப்ப நீங்க உட்கார்ந்து யோசிங்கன்னா எந்த சப்தம் பேசினாலும் ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாத்தியா இருக்கணும், இல்லைன்னா கிரியா ஏதாவது ஒரு கர்மத்தை பேஸ் பண்ணியிருக்கணும், இல்ல குணத்தை பேஸ் பண்ணியிருக்கணும், இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்பந்தத்தை பேஸ் பண்ணியிருக்கணும், இல்ல பிரசித்தமான ரூடி அர்த்தமா அது இருக்கணும். இந்த 5 வச்சுக்கிட்டு தான் சங்கேத கிரகண சவ்யபேக்ஷக அர்த்தக பிரத்யாயதி. சங்கேதம் இந்த சப்தங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா சப்த சங்கேதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு இண்டிகேட்டர். இந்த சப்தம் ஒரு வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட் பண்றது. பரமஹம்சானந்தானா இந்த தேகத்தை வந்து பரமஹம்சானந்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேரு இண்டிகேட் பண்ணுது. பெயிண்டர் அப்படின்னா அந்த பெயிண்டரை வந்து பாத்தீங்கன்னா அந்த பெயிண்டர்ன்ற சப்தம் இண்டிகேட் பண்ணுது. அவர் வந்து ஒல்லியா இருப்பார், லீனா இருப்பார் அப்படின்னா லீனா இருக்கிற அவரை இந்த லீனா இருப்பார் அப்படின்றது இண்டிகேட் பண்ணுது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சப்தங்களும் என்ன பண்ணுதுன்னா சங்கேதம்னு பேரு, குறிப்பு, இண்டிகேட்டர், சப்த சங்கேதம்னு பேரு. அப்ப அது எதுக்காக? ஒரு வஸ்துவை இண்டிகேட் பண்றதுக்காக. ஒரு வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? ஒரு வஸ்துவை ஒரு சார்பு, அந்த சங்கேதத்தை கிரகணம் பண்றத சார்ந்து ஒரு அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது புரிய வைக்கின்றது. பிரத்யாயதி ந அந்நியதா அதிருஷ்டத்வாத். அதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா இல்லை. இப்ப இந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? அதிருஷ்டத்வாத். இந்த பிரம்மம் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மத்தை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? கண்ணுக்கு தெரியாத பிரம்மத்தை சப்தத்தினால 5 நிமித்தங்களை வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா இந்த 5ல ஏதாவது ஒண்ணு இருந்தாதான் நம்ம இருக்குன்னு சொல்ல முடியும். ஆயிடுச்சா? பாஷிக்காரர் வந்து உடனே அது சொன்னோன்னு உடனே வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு தத் யதா. அதை எக்ஸ்பிளைன் பண்றார். அது எப்படி அப்படின்னா யதா கௌஹு அஸ்வ இதிவா ஜாதி தக. நம்ம சொல்றோம் இது பசுமாட்டு ஜாதி இருக்குல்ல. பசுவிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஜாதி வச்சிருக்கு. கீர்னு ஒரு வெரைட்டி இருக்கு, ரொம்ப ராஜஸ்தான்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது. அது மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஜாதி மாடுகள், நிறைய மாடுகள் இருக்கு. அதே மாதிரி அஸ்வஹா இது குதிரை ஜாதி, இது மாடு ஜாதி, இது பக்ஷி ஜாதி, இது மனுஷ ஜாதி, மனுஷனுக்குள்ளாரியே 4 ஜாதி 5 ஜாதி அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன பண்றோம்? ஜாத்தியை வச்சுக்கிட்டு ஒன்ன வந்து நம்ம சொல்றோம் ஜாதி தக. ஜாத்தியில இருந்து ஒன்னை இண்டிகேட் பண்ணலாம் ஜாத்தியை வச்சுக்கிட்டு. அதுக்கு பச்சதி பட்டதி இதிவா கிரியா தக. ஒருத்தர் ஏதோ அந்த படிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவன் தான். ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பச்சத்தி, ஒருத்தன் சமைச்சுக்கிட்டு இருக்கானே. ஏங்க கோவிந்தன் யாரு? கோவிந்தனா அப்படியே போனீங்கன்னா அந்த அந்த இடத்துல ஒருத்தன் ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, அதுல ஒருத்தன் குக் பண்ணிக்கிட்டு இருப்பான் பாருங்க. அந்த குக் பண்ணிக்கிட்டு இருக்கவன் தான் கோவிந்தன், நீங்க தேடி வந்த கோவிந்தன். அப்ப பச்சத்தி அவன் சமைக்கிறானே அவன் தான் நீங்க தேடி வந்தவன். அவன் ஒருத்தன் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கானே அவன் தான் நீங்க தேடி வந்தவன். அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு இந்த டாக்டர் அவரு, நீங்க அந்த கிளினிக் போனீங்கன்னா அந்த டாக்டரை பார்க்கலாம், அவர் தான் சுரேஷன் பேரு அப்படின்னு ஒருத்தர் நம்ம சொல்றோம். அப்ப காரியத்தை வச்சு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் சுக்லஹா கிருஷ்ணகா இதுவா குணத்தக. குணத்தை வச்சுக்கிட்டும் ஒருத்தரை இண்டிகேட் பண்ண முடியும். அவர் வெள்ளையா இருப்பார், அது வெள்ளையா இருக்கும், அது கருப்பா இருக்கும். சுக்லக வெள்ளையா இருக்கும், கிருஷ்ணக கருப்பா இருக்கும். அவர் கருப்பா இருப்பாருங்க, அவர் தாங்க நீங்க தேடி வந்த கோவிந்தன் கிருஷ்ணன். ஓ கருப்பா இருப்பார் போல இருக்கு, நீங்க போய் கண்டுபிடிச்சிடலாம்.
அப்ப அந்த குணத்தை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்துவை நம்ம என்ன பண்ணலாம் சொல்ல முடியும். அது மட்டும் இல்ல, தனி கோமான் இதுவா சம்பந்தகா, தனத்தை உடையவர் தனி, செல்வந்தர். நம்ம வார்த்தை சொல்றோம், நல்ல தனத்தை வச்சிருந்தாருன்னா அவருக்கு பேர் வந்து செல்வந்தர், பணக்காரர் அவரு. அதுக்கப்புறம் கோமான், நல்ல கோமான்னா நிறைய பசுக்களை உடையவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெரிய கோஷாலை வச்சிருக்கார், கோமான் பசுக்களை உடையவர். அப்போ தனத்தை உடையவர் தனி, பசுக்களை உடையவர் கோமான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சம்பந்தத்தை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம். நம்ம ஈஸியா சொல்லலாம், ஜனகரோட புத்திரி ஜானகி, வசிஷ்டரோட புள்ள சிஷ்யர் வந்து ராமர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புள்ளைய வச்சு, வசுதேவரோட புள்ள வந்து வாசுதேவன் கிருஷ்ணன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது மாதிரி சம்பந்தத்தை வச்சு சொல்றாரு. இந்த 5 இது கூட நம்ம என்ன பண்ணிக்கணும், கூட போட்டுக்கணும், ரூடின்னு போட்டுக்கிட்டு பிரசித்தமான பெயர்கள், இந்த உலகத்துல எதெல்லாம் பிரசித்தமா இருக்கோ அதுக்கெல்லாம் பேரு ரூடின்னு பேர். இந்த 5 விஷயத்துலதான் எந்த நம்ம சப்த பிரயோகமே நடந்துகிட்டு இருக்கு. நது பிரம்ம, இப்ப மெயினுக்கு வந்துருங்க. பிரம்மத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நது பிரம்ம ஜாதி மது. பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா ஜாத்தியை உடையதல்ல. ஜாத்தினா என்ன தெரியுங்களா, குரூப் ஆஃப் ஃபேமிலி. அதான் நம்ம சொல்றோம் ஜாத்தின்னு. ஏதாவது ஒரு குரூப் இருக்கணும். குரூப் இருந்தாலும், குரூப் அநேகம் இருந்தாதான் உன்னை பிரிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாத்தின்னு ஒன்னு சொல்றோம். நிறைய இருக்கும் போது ஒரு குரூப்பை மட்டும் பிரிச்சு காட்டுறதுக்காக ஜாத்தின்னு ஒண்ணு யூஸ் பண்றோம், குரூப்பை குறிக்கிறதுக்கு. ஆனா பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா ஏக்கமேவ அத்விதீயம். தர்க்கத்துல நிறைய இதை பத்தின லட்சணங்கள்லாம் இருக்கு வேலை. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மம் எப்படிப்பட்டது, ஏக்கமேவ அத்விதீயம்னு சாஸ்திரம் சொல்லுது. இரண்டல்லாத ஒன்றே ஆனது. அப்ப இரண்டல்லாத ஒரே தத்துவமா இருக்கு அப்படின்னா ஜாத்தியை பிரயோகப்படுத்த முடியுமா, முடியாது. அநேகம் இருந்தாதான் நம்ம வந்து ஒரு ஜாத்தின்னு சொல்ல முடியும். பக்ஷி, மனுஷங்க, விலங்குகள், இது மாதிரி அநேகம் இருந்துச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ணோம், இது பக்ஷி ஜாதி, இது விலங்கு ஜாதி, இது மனுஷ ஜாதின்னு பிரிக்க முடியும். மனிதர்கள் அநேகம் இருந்தாதான் இவர் பிராமண ஜாதி, இது க்ஷத்திரிய ஜாதி, இது வைசிய ஜாதி, இது சூத்திர ஜாதி அப்படின்னு பிரிக்க முடியும். ஆனா ஏக்கமே அத்விதீயமா இருக்கிற பிரம்மத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, ஜாத்திய வச்சுக்கிட்டு பிரம்மத்தை சொல்ல முடியாது, உணர்த்த முடியாது. ந ஜாதி மத் நது பிரம்ம ஜாதி மத் அதோ ந சதாதி சப்தவாச்சியம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா இது பிராமணனா இருக்கார், இந்த பிரம்மம் பிராமணனா இருக்கு, இந்த பிரம்மம் க்ஷத்திரியனா இருக்கு அப்படிலாம் நம்ம சொல்ற மாதிரி இதை இருக்குன்னு சொல்ல முடியாது, ஜாத்திய வச்சு இருக்குன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல நபி குணவத்து, அது மட்டும் இல்ல இந்த பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குணம் இல்லை. ஏன் அப்படின்னா நிர்குணத்வாத். அதான் சொல்றாரு ந குணவத்து ஏன குணசப்தேன உச்சியத்தே. குணம்னு என்ன அர்த்தம், அது வெள்ளையா இருக்கும், கருப்பா இருக்கும், குண்டா இருக்கும், ஹைட்டா இருக்கும், குள்ளமா இருக்கும் அப்படின்னு குணத்தை வச்சு சொல்ல முடியுமா அப்படின்னா குணத்தை வச்சு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்குணத்வாத். பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா நிர்குணம். அப்ப நிர்குணமான வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா குணங்களை சொல்லி ஒருத்தருக்கு உணர்த்த முடியாது. அதுக்கப்புறம் ந அப்படி கிரியா சப்த வாச்சியம். வாஸ்தவத்துல அது பெயிண்டர், அது இன்ஜினியர், அது டாக்டர்னு ஒருத்தர் சொல்ற மாதிரி பிரம்மம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவோம், பிரம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரியா இல்லை, நிஷ்கிரியத்வாத். பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லும் போதே நிஷ்கிரியம் சொல்றோம். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு காரியம் பண்றதை வச்சுக்கிட்டு அந்த பிரம்மத்தை நம்ம இண்டிகேட் பண்ண முடியாது. அது எந்த காரியத்தையும் பண்றதில்ல, எந்த கர்மத்தோடையும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா காரியத்தை வச்சு சொல்ல முடியாது, நிஷ்கிரியத்வாத். எப்படி ஸ்ருதி சொல்லுது, தைத்திரிய ஆரண்யமா இருக்கும் உப்பன்னு போட்டு நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம். இந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஷ்கலம், எந்த அவயவங்களும் இல்லாதது நிஷ்கலம். அதுக்கப்புறம் நிஷ்கிரியம். கரெக்ட் தானே, ஸ்வேதாஸ்வதரமா, கரெக்ட் ஜி. அது மந்திரத்துல தைத்திரியம்னு போட்டுருக்கு பாருங்க, அதை மாத்திட்டு தைத்திரியம் இல்ல ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து. ஸ்வேதாஸ்வதரம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்திரம் 6:19. ஆமா 6:19 ஸ்வேதாஸ்வதரம் ஆயிடுச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மந்திரமே சொல்லுது நிஷ்கலம், இந்த பிரம்மத்துக்கு இந்த அவயவங்களும் இல்லை. இந்த பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிஷ்கிரியம், எந்த கிரியாவும் அது பண்றது இல்லை. அதுக்கப்புறம் சாந்தம்,
எல்லாம் அடங்கி இருப்பது, நாமரூப குணங்கள் அடங்கி இருப்பது, எதுவுமே அதுல இல்லை, சாந்த சுரூபமா இருக்கிறது அப்படின்னு அந்த பிரம்மத்தை பத்தி சொல்லுது. அப்ப என்ன பண்ண முடியாது, இந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா 5 நிமித்தங்களை வச்சுக்கிட்டு நம்ம இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லை என்றும் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, நெச்ச சம்பந்தி, வாஸ்தவத்தை சம்பந்தத்தை வச்சு சொல்ல முடியுமா சுவாமி அப்படின்னா சம்பந்தத்தை வச்சும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா ஏகத்துவா, இந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, அதுக்கு அந்நியமா அப்பா இல்ல அம்மா இல்ல சொந்த பந்தம் எதுவுமே இல்லை, இருக்கிறது ஒரே ஏக்கமே அத்விதீயமா இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால இதோட அப்பா, இதோட ஹஸ்பண்ட், இதோட சிஷ்யன், இதோட குரு அப்படின்னு வந்து இந்த பிரம்மத்தை என்ன பண்ண முடியாது, இண்டிகேட் பண்ண முடியாது. ஏகத்வாத், அத்வயத்வாத், இரண்டற்றதாக இருக்கிறது. அவிஷயத்வாத், இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டா இல்ல, அவிஷயம்னு என்ன அர்த்தம், ஆப்ஜெக்ட் இல்ல. அது மட்டும் இல்ல, ஆத்மத்வாத்துச்ச, எல்லாத்துக்கும் அது எப்படி இருக்கு, ஆத்மாவா இருக்கு. முக்கியமா வந்தாச்சு, எப்படி இருக்கு, ஆத்மாவா இருக்கு. அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இல்லைன்றது வந்து பாத்தீங்கன்னா எங்க விவகாரம் பண்றோம், ஜாகிரத சொப்பனத்துல இருக்கிறது மொத்தமும், ஜாகிரத பிரபஞ்சம், சொப்பன பிரபஞ்சம், இது எல்லாம் அறியப்பட்டது, இது எல்லாம் ஆப்ஜெக்ட், எல்லாம் காரியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது பிரம்மம் இல்லை. தூக்கத்துல இருக்கிறது அறியப்படாதது, ஒன்றும் இல்லை, தெரியல, அதுவும் பிரம்மம் இல்லை. அப்ப இந்த பிரம்மம் எது அப்படின்னா, நான் சுகமா தூங்குனேன் அப்படின்னு நம்ம தூக்கத்துல இருந்து ரீகால் பண்றோமே, அதை வந்து ஜாகிரதத்துல நம்ம அறிஞ்சோம் அப்படின்னா அதான் பிரம்மம். நான் இப்பவும் சுகமா தான் இருக்க, தூக்கத்துல எப்படி சுகமா தூங்குனோ அந்த நான் தான் இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா சுகமா இருக்க. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஆப்ஜெக்டா இருக்கிறத தூக்கி தலையில போட்டுக்கிட்டோம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், இந்த அது சத்தும் இல்லை அசத்தும் இல்லைன்னு இந்த 3 அவஸ்தைகள்ல இருக்கிறத எல்லாத்தையும் நீக்கிட்டு வெறும் நானா அறியணும். ஏன் அப்படின்னா இந்த பிரம்மம் எப்படி இருக்கு, எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்கு, அபிஷயத்வா, ஆப்ஜெக்டா இல்ல. அந்த பிரம்மம் ஆத்ம ரூபமா எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் 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 நம்ம சொல்றோமே, அந்த நானா இருக்கு. அதனால ந கேனச்சித் சப்தேன உச்சியத்தை, நானை பத்தி வியாக்கியானம் பண்ணுங்க. நான்ற சப்தமே எதுக்காக தெரியுங்களா, ஆச்சரியரா இது பண்ணும் போதே சொல்லுவாரு, இதுல வியாக்கியானம் பண்ணுவாங்க பிரம்மசூத்திரத்துக்கு. முதல் பாஷை ஆரம்பிக்கும் போதே யுஷ்மத் அஷ்மத் பிரத்யே கோச்சரையோகோ அப்படின்னு ஆரம்பிப்பார். பெரிய வியாக்கியானம் பிரம்மசூத்திரத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஹிம்சா அர்த்தக்க யுஷ்மத் சப்தம் வந்து பாத்தீங்கன்னா ஹிம்சையை தரக்கூடிய சப்தம், தாத்து. அதை ஆரம்பிக்கும் போது எவனாவது பிரம்மசூத்திரம் மங்களமான சங்கருக்கு தெரியாது, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிம்சை அர்த்தத்தை எப்பவுமே மங்கள சப்தத்துல இருந்தா ஆரம்பிப்பாங்க. சங்கரர் ஆரம்பிக்கும் போதே யுஷ்மத் அப்படின்னு ஆரம்பிக்கிறார், நீ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். யுஷ்மத்துனா நீ, நான் ஆரம்பிச்சா கூட மங்களம், நான்றது ஆத்மா, மங்களம் ஆயிடும். பகவான் வந்து ஆரம்பிக்கிறார் நீ நான் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது டீக்காக்காரங்களா சொல்றாங்க, சிஷ்யன் கேள்வி கேட்கல அப்படின்னா நான் இருக்கேன்றதுக்கு சொல்றதுக்கு அவசியமே இல்லை. இப்ப 2 பேர் இருந்தாலும் நீங்க நானுன்ற விவகாரமே வரும். செகண்ட் பர்சன் இருந்தா தானே நீங்க நானுன்னு விவகாரம் வரும். செகண்ட் பர்சனே இல்லை, இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்னும் போது நான்ன்றத சொல்லுமா, நான் அங்க தனியா இருந்துக்கிட்டு யாரும் இல்லை, ரூம்ல யாரும் இல்லை, நான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், பைத்தியம் தானே சொல்லுவாங்க. ஏன்னா நான்ற விவகாரமே எப்ப சித்திக்கும், நீ அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட்ல ஒரு செகண்ட் பர்சன் இருந்தா மட்டும்தான் நான்றதை சித்திக்கும். இப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், நான் விவகாரம் பண்ணிட்டு இருக்கமே, இது எல்லாம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாகிரதத்திலையும் சொப்பனத்திலையும் மட்டும்தான். ஏன்னா இங்கதான் துவைத்தம் இருக்கு. டீப் ஸ்லீப்ல வந்து எங்கேயாவது நான் நீ அப்படின்னு விவகாரம் இருக்கா, இல்லை. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா டீப் ஸ்லீப்ல இருக்கக்கூடிய அந்த தத்துவம் தான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் அதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, சப்தத்தினால சொல்ல முடியாது. தூக்கத்துல இருக்கிற நான் வெறும் நான், அதை வந்து சப்தத்தினால சொல்லுங்க அப்படின்னா எழுதுங்க, நானுக்கு மேல ஏதாவது வியாக்கியானம் பண்ணுங்க பார்க்கலாம். இப்ப விவகாரத்துக்கு வந்துட்டோம், நான் இருக்கு, வேற வழி இல்லை, நான் தான் சொல்றோம். சப்தத்துல மினிமம் சப்தம் பிரம்மம் ஆத்மா நான் மினிமம். இப்ப நான் கேட்கிறேன், அந்த பிரம்மமும் ஆத்மாவும் எது, நான்ற சப்தம் தான். இந்த நானை பத்தி வியாக்கியானம் பண்ணுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு கமெண்ட்ரி எழுதுங்க ஒரு பக்கத்துக்கு. நான் ஆப்ஜெக்ட் எழுதக்கூடாது, அபிஷயம். அபிஷயம்னா ஆப்ஜெக்ட் இல்லை.
நானை பத்தி வந்து ஒரு 4 லைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ரி ஒன்று பண்ணுங்க பார்க்கலாம். அதாவது ஒரு நான் தானே சொல்லிட்டு இருக்கீங்க, பிறந்ததுல இருந்து சொல்லிட்டே தானே இருக்கும். எல்லாரும் நான் 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 கொம்பு மலைச்சு போயிருக்குல்ல எல்லாத்துக்கும். விவகாரம் நான் இல்லாம இருக்கா? அப்ப நானை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். பாடியை பத்தி சொல்லக்கூடாது, மைண்டை பத்தி சொல்லக்கூடாது. புத்தி, மைண்டு, இந்திரியம், இந்த தேகம் இதெல்லாம் என்னது? விஷயம். இந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? அவிஷயத்துவா, அவிஷயமா இருக்கு, ஆப்ஜெக்ட் இல்லை, சப்ஜெக்டா இருக்கிறது. நான் இவ்வளவுதான் சப்ஜெக்ட்னா, வெறும் நான். சப்தத்தினால சொல்ல முடியுமா? நானுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது சாமி. அதனால்தான் இங்க ஆச்சாரியா சொல்றாரு, ந கேனச்சித் சப்தேன உச்சியதே. இந்த ஆத்மாவை, இந்த பிரம்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சப்தத்தினாலும் சொல்லவே முடியாது. இப்ப இந்த நான் ஆத்மா பிரம்மம்னு நம்ம புரிய வைக்கிறது எதுக்குன்னா, பரோட்சம் வரைக்கும் தான் இந்த நான் அப்படின்றது. அனுபூதி அவஸ்தையில வந்து பாத்தீங்க அப்படின்னா, வெறும் ஆத்மானுபூதி அவஸ்தையில ஒருத்தர் இருக்காருன்னா, எப்படி நம்ம தூக்கத்துல வந்து எந்த சப்த பிரயோகமும் இல்லாம சுரூபத்துல இருப்போமோ, அதே மாதிரி தான் ஒருத்தரோட அனுபூதிமான்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் அப்படியே இருக்கும். பகவான் வந்து ரமண பகவான் பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாருன்னா, காலையில வந்து உட்கார்ந்தாருன்னா சில சமயம் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, விசிட்டர்ஸே இருக்க மாட்டாங்க, கேள்வியும் இருக்காது. சுவாமியோட சந்நிதியில வந்து பாத்தீங்கன்னா பகவான் எல்லா பக்தர்களும் என்ன பண்ணுவாங்க, உட்கார்ந்தே இருப்பாங்க சும்மா. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சகஜ சமாதியில இருப்பார். ரமண பகவான் வந்து சகஜ சமாதியிலே இருப்பார். காலையில இருந்து கொஸ்டினே இருக்காது. மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு பெல் அடிக்குமா பிக்ஷைக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் பிக்ஷைக்கு பெல் அடிச்சோன்னு எல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவாங்க. காலையில இருந்து உட்கார்ந்தே இருக்கும் அந்த ரூபம். ஏன் அப்ப நான் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, வெறும் சொஸ்வரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா தான் தான் தாண்டியே எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கிறது. அதுக்கு அந்நியமா பேசுறதுக்கு ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அந்த சொரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா வாக்குனால சொல்ல முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மஸ்வரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா வாக்குனால சொல்லவே முடியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஒரு சிமிலர் வேர்டு வேணுன்றதுக்காக நான் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ஆத்மான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம், பிரம்மம்னு ஒரு வார்த்தையை சொல்றோம். இந்த சப்தங்களும் கூட ரூடியில தான் வரும். என்னது? பிரசித்தமான அர்த்தம். அனாதி காலத்துல இருந்து இந்த சப்தங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த சப்தத்துக்கு பேரு ரூடின்னு பேரு. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரூடியினாலும் உணர்த்த முடியாது. அப்ப இந்த பிரம்மம் ஆத்மான்ற சப்தங்களாலையும் உணர்த்த முடியாது. அப்ப இந்த சப்தங்களும் கூட என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நேத்தே சொல்லியிருக்கேன், ஆத்மான்ற சப்தத்துக்கு அர்த்தம் வியாபித்திருப்பது. எதெல்லாம் வந்து லிமிட்டா இருக்கோ அதெல்லாம் நீங்க நேத்தி பண்ணினீங்கன்னா மிச்சம் இருக்கிறது எதுவோ அதான் ஆத்மா. பிரிஹி பிரித்தவ் அப்படின்னு ஒரு தாத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மம்ன்ற சப்தம் பண்ணப்படுது. ரொம்ப வளர்ந்து இருக்கிறது, வியாபிச்சு இருக்கிறது, பெருசா இருக்கிறதுன்னு அர்த்தம் பிரம்மத்துக்கு. நமக்கு தெரிஞ்ச ஆகாசம் தான் பெருசு. ஆகாசத்தை காட்டிலும் எது வியாபிச்சு பெருசா இருக்கோ அதுக்கு பேர் பிரம்மம். அப்ப எதெல்லாம் அதுக்கு முன்னாடி இருக்கோ அதெல்லாத்தையும் நெகேட் பண்ணீங்கன்னா ஆகாசத்தையும் நெகேட் பண்றது. எல்லாத்தையும் நெகேட் பண்ணிட்டு எது மிச்சம் இருக்கோ அதுதான் பிரம்மம். அப்ப பிரம்ம சப்தமும் ஆத்மா சப்தமும் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் அப்படின்ற சப்தமும் எல்லாமே நெகட்டிவ் அர்த்தத்துல தான் பயன்படுது, நேர்த்தி பண்றதுக்காகத்தான் சொல்லப்படுது. வாஸ்தவத்துல இதுன்னு இண்டிகேட் பண்ற சப்தம் பிரம்மத்தை உணர்த்துறதுக்கு ஒண்ணும் இல்லை. வெறும் சுவானு எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு சுவானுப ஸ்வரூபமா இருக்கிறது எதுவோ அதுதான் பிரம்மம். அதனால வந்து பாத்தீங்கன்னா உச்சியதே யுக்தம் ஆகையினால் இந்த மந்திரத்துல சொல்லப்பட்டதற்கு பாத்தீங்கன்னா அது ரொம்ப பொருத்தமானது. எப்படி அப்படின்னா, தைத்திரிய ஸ்ருதி வந்து உபனிஷத்துல சொல்லுது, யதா யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா. இந்த பிரம்மத்தை அறியறதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது இந்த வாக்கை வச்சு புரிய வைக்கலான்னு வேதம் வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணி தோத்து போச்சு. எது? யாரு? வேதம் தோத்து போச்சு. அப்ப வேதமே தோத்து போச்சு அப்படின்னா இந்த பிரம்மத்தை உணர்த்த முடியல வேதத்தினாலேயே அப்படின்னா, அப்ப உங்களுடைய வாக்கும் என்னுடைய வாக்கும் வந்து பாத்தீங்கன்னா உணர்த்த முடியுமா? சொல்லி இதாகுமா? அப்ப இந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா வாக்கால சொல்ல முடியாது. சொல்ல ட்ரை பண்ணி முடியாம நிவர்த்தி ஆயிடுச்சு. வாக்கு வந்து நின்று போச்சு. அந்த பிரம்மத்தை சொல்ல முடியாதுன்னு நின்று போச்சு. அதுக்கப்புறம் எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக. மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது இந்த பிரம்மத்தை ஆலோசனை பண்ணி சிந்தனை பண்ணி அதை அடைஞ்சிடலாம் அப்படின்னு மனசு யோசிச்சு அதுக்கப்புறம் இந்த மனசும் என்ன ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நிவர்த்தி ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, வாக்கு. இப்ப நான் சொன்னல, நானை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா பேனா எடுத்துங்க, உட்கார்ந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா
நல்லா ஒரு 10 மணிக்கு 9 மணி 9:30 மணிக்கு ஊரெல்லாம் அடங்கினதுக்கு பிறகு நானை பத்தி எப்படியாவது சுவாமி கேட்டார், கண்டிப்பா ஒரு பேஜ் மினிமம் ஒரு பேஜாவது நான் வந்து பாத்தீங்கன்னா நானை பத்தி எழுதணும் அப்படின்னு பேனா ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து நான் எழுதுங்க பார்க்கலாம். ஒரு ஸ்டெப்பு கூட உங்களால என்ன பண்ண முடியாது, நானுக்கு மேல ஒரு சின்ன சப்தத்தை கூட என்ன பண்ண முடியாது, ஃபுல் ஸ்டாப் கூட வைக்க முடியாது, எழுத முடியாது. சரி, வாக்குனால முடியாது, எழுத முடியாது, சப்தத்தினால இன்னும் இது பண்ண முடியாது. உட்கார்ந்து யோசிங்க பார்க்கலாம். நான் இருந்து காட்டி மௌன வியாக்கியா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சொரூபம் அதுதான். உள்ளது உள்ளபடி அப்படியே இருந்ததை இருந்து காட்டி, வெறும் இருப்பாதான் இருக்க முடியும் ஒழிய அதை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது. இது ரொம்ப முக்கியமானது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நேத்தி பண்ணுனீங்கன்னா மனசு என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா நெகேட் ஆயிடும். நானே யோசிச்சீங்க அப்படின்னா நானை வந்து பாத்தீங்கன்னா யோசிக்க முடியாது. அதான் மிச்சம் யார் இருப்பா? நான் தான். அந்த நான் வந்து வாக்கு கேட்டுமா? மனசு ஃபெயிலியர் ஆயிடும், வாக்கு ஃபெயிலியர் ஆயிடும். வாக்கும் மனசும் எங்க அடங்குதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நான். அது வாக்குல சொல்ல முடியாது, வெறும் அனுபூதி. அவங்க சுவானுபவத்துல அனுபூதி சுரூபமா தான் இருக்க முடியும் அப்படின்னு இத்தியாதி ஸ்ருதிபியாக இந்த விதமா ஸ்ருதிகள் வந்து பாத்தீங்கன்னா சொல்கின்றன. இப்ப சொல்லுங்கம்மா. ஆமா, வரப்போகுது. இல்ல வெயிட் பண்ணுங்க, அடுத்த மந்திரத்திலேயே வரப்போகுது. நீங்க கேட்கிற எல்லா ஸ்ருதியும் வந்து பாத்தீங்கன்னா வரிசையா அடுத்தடுத்த மந்திரங்கள்ல ஆச்சாரியார் சொல்ல போறாரு உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்ததே வரப்போகுது. சர்வத பாணிபாதம் தத்து அப்படின்னு வருது, கேனோபனிஷத் மந்திரம், ஸ்ரோத்திரஸ்ய ஸ்ரோத்திரம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய மந்திரங்கள் இருக்கு, அதனால வெயிட் பண்ணுங்க. அப்ப இப்ப நமக்கு இப்ப என்ன புரியணும் அப்படின்னா, வாக்குக்கு விஷயம் இல்லை, மனசுக்கு விஷயம் இல்லை. அப்ப என்னது? நான். அவ்வளவுதான். இந்த நானை பத்தி நல்லா யோசிங்க. நானை பத்தி நீங்க எதுவுமே பேச முடியாது, நானை பத்தி யோசிக்கவே முடியாது. நான் அதுக்கு மேல உங்களால ஒரு சின்ன மூவ் கூட பண்ண முடியாதுங்க, ஒரு சின்ன மூவ் கூட பண்ண முடியாது நானுக்கு அப்புறம். அவ்வளவுதான். இதுதான் பிரம்மம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வருது. அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, இருக்குன்னு சொல்ல முடியாது, இதை இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? காட்டுங்கன்னு வைங்க, நானை காட்டுங்க. நான் இல்லைன்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கேன்னு, நான் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் இல்லவே இல்லைச்சு, சுவியாகாத தோஷம்னு பேரு. எனக்கு நாக்கே இல்லைச்சு, நாக்கு இல்லாம எப்படிங்க எனக்கு நாக்கே இல்லைன்னு சொல்றீங்க? நாக்கு இருந்தா தானே சொல்ல முடியும். அப்ப எனக்கு நாக்கே இல்லைச்சு. அப்ப என்ன அர்த்தம்? ஒருத்தர் நான் இல்லைன்னு எப்பவுமே நான் இல்லைன்னு சொல்லவே முடியாது. சரி, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த நானை காட்டுங்க அப்படின்னா நான் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது ஆப்ஜெக்ட் இல்லை. அப்ப இதுதான் நான் அப்படின்னு பிடிச்சு காட்டவும் முடியாது. அப்ப வந்து நான் இருக்கின்றேன் என்றும் சொல்ல முடியாது, நான் இல்லை என்றும் சொல்ல முடியாது. நான் இருக்கின்றேன் என்று அதை ஆப்ஜெக்டும் பண்ண முடியாது, நான் இல்லை என்று என்னை நெகேட்டும் பண்ண முடியாது. அதுதான் பிரம்மம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் சொல்லி முடிக்கும். இதோட இன்னைக்கு இருக்கட்டும். நாளைக்கு அடுத்த மந்திரத்துல இருந்து ஸ்லோகத்துல இருந்து ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. கிருஷ்ணரும் சங்கரரும் கிருஷ்ணரும் இல்லை அப்படின்னா என்னவா இருக்கு யோசிக்க. என்ன அற்புதம் பாரு, வைபவம். சங்கர பாஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான். சங்கரர் யாரு? சங்கரோ சிவபெருமானும் விஷ்ணு பெருமானும் 2 பேரும் போட்டு வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ரிய ஒருத்தர் ஸ்லோகத்தை சொல்லி, ஞானம்னா இதான் ஞானம்.